ஒரு முக்கியமான காலநிலை எச்சரிக்கை பற்றின ஒரு சின்ன விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். 21 ஆமா, வளிமண்டலவியல் திணைக்களம் இலங்கையோட 21 மாவட்டங்களுக்கு வெப்ப காலநிலை சம்பந்தமா எச்சரிக்கை லெவல்ல ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்காங்க. இது ஏதோ ஒரு சாதாரண அறிவிப்புன்னு நினைச்சிடாதீங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். ஏப்ரல் மாசத்தோட உண்மையான ஆபத்தே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இது நாளைக்கு வரப்போற பிரச்சனை இல்ல, நாம இப்ப சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய நெருக்கடி. சரி வாங்க, இந்த ஆபத்தோட முதல் பாதி, அதாவது அந்த காலை வெப்ப பொறி அப்படின்னா என்னன்னு விரிவா பாப்போம். இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், ஏன் இவ்ளோ சூடா இருக்கு? ஒரு அனல் அடுப்புக்குள்ள நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே ஏன்? உண்மைதான், இலங்கை இப்ப முதலாவது இடைப்பருவ பெயர்ச்சி காலத்துல இருக்கு. ஆனா இந்த தடவை ஏன் வெப்பம் இவ்ளோ கடுமையா இருக்கு? இதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் இருக்கு. ஒன்னு, சூரியன் கரெக்டா இலங்கைக்கு நேர் மேல உச்சியில இருக்கு. ரெண்டாவது, காத்தோட வேகம் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது என்ன ஆகும், நம்மள சுத்தி ஒரு வெப்ப குமிழி மாதிரி உருவாகி நம்மளால மூச்சு கூட விட முடியாம பண்ணிடுது. அப்போ எந்த நேரத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? காலையில 11 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வெளியில போறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. குறிப்பா வளிமண்டலவியல் திணைக்களம் என்ன சொல்றாங்கன்னா, மேல் சப்ரகமுவா, தென் அப்புறம் வடமேல் மாகாணங்கள்ல வெப்பத்தோட தாக்கம் அபாய கட்டத்தையே தாண்டிடுச்சான். ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட். நாம பேசின இந்த கொடூரமான வெப்பம் பாதி ஆபத்து தாங்க. இதை விட ஒரு பெரிய ஆபத்து ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்துட்டு இருக்கு. அதுதான் அந்த ஆபத்தோட ரெண்டாவது இன்னும் ரொம்ப மோசமான பகுதி, மதிய நேரத்துல வர்ற மின்னல் அபாயம். இதத்தான் இடைப்பருவ பொறின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, காலையில அடிக்கிற அந்த கடுமையான வெயில் தண்ணியெல்லாம் வேக வேகமா ஆவியாக்கி மேல அனுப்புது. மத்தியானத்துக்குள்ள இந்த ஈரப்பதம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பெரிய கருப்பு மேகமா மாறிடுது. காலையில அவ்வளோ தெளிவா இருந்த வானம் திடீர்னு இருண்டு பயங்கரமான இடி மின்னலோட புயலா மாறுது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இலங்கையில வெயிலை விட இந்த மாதிரி திடீர்னு வர்ற மின்னல் தாக்குதலால தான் அதிக வானிலை சம்பந்தமான உயிரிழப்புகள் ஏற்படுது. சரி, இவ்ளோ பெரிய ஆபத்துல இருந்து நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? அதுக்கான உயிர்காக்கும் விதிகளை இப்ப பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மே மாசங்கள்ல பாதுகாப்பா இருக்க ஒரு 3 சிம்பிள் ரூல்ஸ் தான். ரூல் நம்பர் 1, மத்தியான உச்சகட்ட வெயில் நேரத்துல வெளியே போறத மொத்தமா நிறுத்துங்க. நீங்க நினைக்கிறத விட அதிகமா தண்ணி குடிங்க. ரூல் நம்பர் 2, சாயங்காலம் வானம் இருட்ட ஆரம்பிச்சாலே போதும், மழைக்காக வெயிட் பண்ணாதீங்க. உடனே பாதுகாப்பான இடத்துக்கு வீட்டுக்குள்ளேயோ இல்ல ஒரு பில்டிங்குள்ளேயோ போயிடுங்க. ரூல் நம்பர் 3, இடி சத்தம் லைட்டா கேட்டா கூட போதும், உடனே உங்க டிவி ரவுட்டர் மாதிரியான எலக்ட்ரானிக் சாதனங்களை பிளக்ல இருந்து கழட்டி விட்டுருங்க. மறுபடியும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மின்னல் வரும்போது தனியா நிக்கிற மரத்துக்கு கீழே மட்டும் நிக்கவே நிக்காதீங்க. உடனே ஒரு பில்டிங் உள்ளேயோ இல்ல வண்டிக்குள்ளேயோ போயிடுங்க. உங்க காஸ்ட்லியான எலக்ட்ரானிக்ஸ் பொருளை காப்பாத்தணும்னா அதை கண்டிப்பா ஆஃப் பண்ணிடுங்க. இது இன்னைக்கோ நாளைக்கோ முடிகிற விஷயம் இல்ல. மே மாசம் கடைசியில தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த ஆபத்து தொடரும். நாம எல்லாருமே ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இந்த முக்கியமான தகவலை கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே உங்க வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் உங்க குடும்பம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒரு ஷேர் ஒரு உயிரை காப்பாத்தலாம். கடைசியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இந்த வானிலை பொறியிலிருந்து தப்பிக்க பாதுகாப்பா இருக்க நான் தயாரா இருக்கேனா? எல்லாரும் பாதுகாப்பா இருங்க.